இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? வானதிய காப்பாத்துனதுக்கு. இப்பவாவது நீ வானதிய புரிஞ்சுக்கிட்டியே. நான் வானதிக்காகலாம் எதுவும் செய்யல, உனக்காக தான் செஞ்சேன். வானதி இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படிதான் பண்ணிருப்பியான்னு கேட்டல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் செஞ்சேன். காரணம் எதுவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அவளை காப்பாத்திட்டல, அது எனக்கு சந்தோஷம்தான். நீ எனக்காக இன்னொரு விஷயம் பண்ணணும். என்ன? நீயும் நானும் காதலிச்ச விஷயம் எந்த காரணத்து கொண்டும் கரிகாலனுக்கும் வானதிக்கும் தெரிய வேண்டாம். ஏன்? எதுக்கு அதை மறைக்கணும்? தெரிஞ்சா தெரியட்டும். வேண்டாம் அருள், அது தெரிஞ்சா அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவாங்க. எந்த உண்மையும் ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வந்துதான் தீரும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் வெளியே சொன்னாதான் நம்ம விஷயம் வெளியே தெரியும். இல்லனா கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய போறதில்ல. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா போதும். நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வராத வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். அத சொல்ல வேண்டிய சூழ்நிலை உனக்கு என்ன வரப்போகுது? நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? வானதி வரா, நீயும் நானும் பேசின விஷயம் தெரிய வேண்டாம். நான் ஒளிஞ்சுக்கிறேன். இதுல கழுத்து போடு. என்ன மாமா இது? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கான பேப்பர். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நீ கையெழுத்து போட்டா நான் இங்க இருக்கேன், இல்லைன்னா கிளம்பி நான் எங்கேயாவது போயிட்டே இருப்பேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும் மாமா, அதுதான் எனக்கு முக்கியம். கொடுங்க மாமா, நான் கையெழுத்து போடுறேன். வேண்டாம் வானதி. வேண்டாம் வானதி, கையெழுத்து போடாத. 3 மாசத்துல நம்ம கேஸ் கோர்ட்டுக்கு வரும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி தான் அப்ளை பண்றதால கன்ஃபார்மா டிவோர்ஸ் கிடைச்சிரும். இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் மாமா, நமக்குள்ளே இருக்கட்டும். வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டதா நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல இது தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. நானும் அருள் மனசு மாதிரி தான் திரும்ப வந்துட்டான்னு நினைச்சேன். வானதி கிட்ட விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கான்னா அப்ப அவன் மனசு மாதிரி திரும்ப வரலையா? ஆமா கரிகாலா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றதுங்கறத அப்புறம் யோசிக்கலாம். வானதி பாவம், அவ இப்ப ரொம்ப மனவேதனையில இருப்பா. அவகிட்ட நீ ஆறுதலா பேசு. வானதி எங்க இருக்கா? கீழே தான் இருக்கா, வா போலாம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கான பேப்பர். சைன் பண்ணுவானது.
உன்னாலதான் நான் இப்ப உயிரோடவே இருக்கேன். நீ மட்டும் என்னை காப்பாத்தலைன்னா கண்டிப்பா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். இந்த உயிர் எனக்கு நீ போட்ட பிச்சை. நான் உனக்கு பண்ணது பெரிய துரோகம் தான். உனக்கு என் மேல இருக்கிற கோவம் நியாயமானதுதான். அது உன்கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல. நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா வாழ்க்கை போறா நான் உனக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா நீ என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காது. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. என்ன மன்னிச்சிரு நந்தினி. என்கிட்ட பழைய மாதிரி பேசு. என்ன மன்னிச்சிரு. நான் என்ன செஞ்சேன் நீ என்ன மணி பண்ணி சொல்லு. நான் செத்தாதான் நீ என்ன மணி பண்ணா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். வானதி, நீ பண்ண தப்புக்கு நிறைய தண்டனை அனுபவிச்சுட்ட. நடந்ததெல்லாம் விடு. இனிமே நடக்க போறத பார்க்கலாம். நீ என்ன மன்னிச்சிட்டியா? ஆமா. அருள் உன்னை ஏத்துக்கலன்னு நீ கவலைப்படாத. அவனை ஏத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா வானதி அப்படி இல்ல. அவளை பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் எனக்கு வரல. அதுக்கு ரீசன் அவ படிக்கல, மாடர்னா இல்ல, ஊருக்காரி ஆட்டம் இருக்கா. அவ பிஹேவியர்ஸ்லாம் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. அவ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவ பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. வானதி, நீ அருள் பின்னாடி சுத்திக்கிட்டு அவனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணா போதாது. அதனால அவனுக்கு உன்னை பிடிச்சிடாது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறணும். அவனுக்கு பிடிச்ச மாடர்னான பொண்ணா நீ மாறணும்னு நான் நினைக்கிறேன். நீ அந்த மாதிரி மாறு. இங்கிலீஷ்ல பேசி பழகு. நான் இங்கிலீஷ் பேசவா? எனக்கு தான் இங்கிலீஷ் சுத்தமா தெரியாதே. இனிமே நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கவும் முடியாது. அப்புறம் எப்படி அவருக்கு பிடிச்ச மாதிரி மாறுறது? நான் உன்னை மாத்துறேன். அதுக்கு நீ தயாரா இருந்தா மட்டும் போதும்.